தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு பார்க்குற திமுக காரங்களுக்கு, அப்புறம் ஊபிக்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆதரவாளர்களுக்கு, இன்னும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுவாங்கல்ல, திமுக ஆதரவாக பல்வேறு நிலைகளில் பல நடிகர்கள், அவங்க எல்லாருக்கும் வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பின்பற்றக்கூடிய, நம்முடைய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய பாஜக போன்ற கட்சிக்காரர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி பட்டாசு வெடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நரகாசுரனை அழித்த அந்த நாளை வந்து நமக்கு பகவான் விஷ்ணு அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணார் இல்லையா, ரொம்ப அழகாக. அந்த விஷயத்தை கொண்டாடுறோம் இல்லையா தீபாவளி, அந்த மாதிரி கொண்டாடுற ஒரு விஷயந்தான் உதயநிதி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கைது பண்ணுறாங்க, அவர் தூக்கி திகார் செயலில் போடுறாங்க அப்படின்றது நான் வந்து பல மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை அப்படியே வந்து அமலாக்கத்துறை இன்றைக்கி வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதாவது உதயநிதியை வந்து நேரடியாக கைது பண்ணாமல், உதயநிதிக்கு பினாமியாக இருந்தார்ல அவருடைய நண்பர், அவரை வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருந்தோம்ல பல்வேறு இடங்களில் வந்து இந்த ரெய்டு வரும். நான் வந்து நேற்றுக்கு தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இதற்கு முன்னாடியே நான் ரொம்ப நாளாக சொல்லி தான் இருக்கேன். நான் சொல்லி தான் இந்த அமலாக்கத்துறை ரெய்டு, அப்புறம் வருமான வரித்துறை ரெய்டு எல்லாம் திமுக மேலே வந்தது. நான் அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். நான் எச்சரிக்கையாகவும் நான் சொல்லுவேன், முன்கூட்டியே நாங்கள் பிஜேபி சொல்லிட்டு தான் செய்வோம், நாங்கள் முதுகுறு குத்துற பழக்கம் இல்லை. அதனால தான் இந்த சேனலையே ஆரம்பித்து முதல்ல பிஜேபியில் அஃபீஷியலாக பெருங்கல்தூர் மண்டல் பிஜேபி அப்படின்ற பேர்லேயே கோல்டன் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து நான் ஆரம்பித்து அஃபிஷியலாக நான் வந்து பிஜேபி விஷயங்களும் சொல்ல ஆரம்பித்தேன். நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்களையும், மாநில தலைவராக அன்றைக்கி வந்து தமிழிசை அக்கா அவர்கள், மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கினிய தமிழிசை அக்கா அவர்கள் வந்து தலைவராக இருந்தாங்க. அப்போது வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் முன்னெடுத்த மிகப்பெரிய அளவில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வைரல் ஆச்சு. எல்லோரும் வந்து எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. நிறைய பேருக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் அப்போ நான் சொல்லும்போது புரியல. செந்தில்குமார் என்ன இதில் சொல்கிறாரு, அவர் யார், அவருக்கு என்ன பேசுகிறாரு, ஒரு ஏதோ விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். அதனால தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. நடிகர் விஜய் அவர்கள் கூட அந்த வருமான வரி ரைட்டில் மாட்டுவார், அவர் பிடிப்பாங்கன்னு சொல்லும்போது நம்பலை. அப்புறம் அன்புச்செடின்னு அஃபிஷியலாக இந்த மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது ரெய்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. 300 கோடி ஏதோ சம்பாதிச்சாங்க ஒரு படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் வந்து நெருக்கடி வந்து விஜய்க்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நிலைமை என்ன ஆச்சுன்னுலாம் தெரியும். அதை பற்றி மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் கூட தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து என்னை வந்து குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. எப்படி அவர் சொன்னார், என்ன நடக்குது அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டு தான் செய்யணும். தேர்தல் வாக்குறுதியிலே ஊழல் ஒழிப்போன்னு நாங்கள் நம்முடைய கட்சி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், நம்முடைய கல்வி சாணக்கியனவர் எல்லாமே வந்து விஷயம்லாம் செஞ்சாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்மளும் அந்த பங்கு வந்து ரொம்ப அதிகம் இந்த விஷயத்தில். திமுகவை ஒழிக்கிறதுல 2 பேருக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஒன்று நம்முடைய மரியாதைக்குரிய துக்ளக் குருமூர்த்தி ஆசிரியர், மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா அவர்கள், துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அண்ணா அவர்கள். இன்னொன்று இந்த செந்தில்குமார். குருமூர்த்தி அண்ணா கூட சில சமயங்களில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக விட்டுருவார், விமர்சனம் பண்ண மாட்டார். பல்வேறு விஷயம் அவங்க நிறைய வேலை இருக்கும். அது செய்யும்பொழுது அவருக்கு அந்த நோக்கம் இருக்கும், திமுகன்ற ஒரு கட்சியை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு பிஜேபின்னு இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வரணும், நம்ம சனாதன தர்மத்தை வளர்த்து இருக்கணும், சித்தாந்த ரீதியை வந்து பெரியவர்கள் நம்ம வரணும் ஆட்சி அதிகாரத்துக்குன்றது எண்ணம் இருக்குது. பல்வேறு சமயங்கள் அவங்க கூட எதுவும் கொஞ்சம் சுணக்கம் காட்டலாம். ஆனால் இந்த செந்தில்குமார் வந்து ஓயாமல் நான் 24 மணி நேரமும் திமுக எப்படி காலி பண்ணுறது, பிஜேபி எப்படி வளர்த்திருக்கிறது அப்படின்றத பல்வேறு விஷயங்களை அனுப்பிட்டே இருப்பேன். இப்போ கூட நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்தது நான் தான். அப்புறம் அவர் வந்து என் பேச்சு கேட்காதனால அவரை மாற்றினதும் நான் தான். இப்போ மறுபடியும் வந்து நயனா அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு பல்வேறு விஷயங்களை கடிதங்கள் மூலமாக கொடுத்துருக்கேன். என்னுடைய பிஏக்களை அனுப்பி அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்களுடைய பிஏ கிட்ட சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. வருகின்ற சில நாட்களில் வந்து அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேசுவோம். அப்புறம் அண்ணாமலையும் வந்து பார்க்குறதுக்கும் அவர் வந்து இதை முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் வந்து என்னை பார்த்து அவருக்கு வந்து சில பதவிகள் கிடைக்காம கஷ்டப்படுறாரு. அதற்கும் நான் விஷயங்கள் பண்ணுவேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து திமுக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பிஜேபியோட தாரக மந்திரம் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டு செய்வோம். அப்படி தான் இப்போ உதயநிதி விஷயத்தில் நான் சொன்னேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் எப்படி வந்து எந்த பேட்டர்ன் பயன்படுத்தி அவரை வந்து நாங்கள் காலி பண்ணமோ, அவரை கைது பண்ணமோ, அந்த டெல்லியில் ஆட்சி பிடிச்சோமோ, அதே மாதிரி பேட்டர்ன் தான் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து உதயநிதி, அப்புறம் வந்து ஸ்டாலின், இவங்க எல்லாருமே வந்து கைது பண்ணப்படுவாங்க. முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவங்களை கைது பண்ணுவோம். அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. விரைவில் அது நடக்கும். இன்னும் நாட்கள் போக போக தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது.
கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள் மேலே கைது பண்ணப்படுவாருங்கலாம் வந்து முந்தைய பதிவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து பல மாதமாக நான் சொல்லியிருந்தேன். செந்தில் பாலாஜி கைதாகட்டும், பொன்முடியுடைய விசாரணையாகட்டும், அவன் மாட்டினது துரைமுருகன் விஷயமா இருக்கட்டும், தேர்தல் வந்து தஞ்சை அரவக்குறிச்சி அந்த விஷயத்தை வந்து தேர்தல் வந்து நிறுத்துறதாகட்டும், அது பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை புது சட்டங்களையும் கொண்டு வர சொல்லி மோடி அவர்களுக்கு சட்டங்கள் திட்டங்களை எழுதி கொடுத்துருந்தேன். அது எல்லாம் இம்ப்ளிகேட் பண்ணாங்க. என்ஐஏ வரப்போது நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது, மோடி அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, அதன் மூலமாக பல நடவடிக்கைகள் வரும் சொன்னேன். வேற நம்மளை இப்போ நடந்துருச்சா, இப்போ வந்து உதயநிதியுடைய நண்பரை பிடிக்கிறாங்க. இப்போ விரைவில் வந்து உதயநிதி கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. திஹாரில் போய் அவர் கழித்துடுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர்கள் கூட யாரெல்லாம் பழகிறாங்க பேசுகிறாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாசமாக போயிடுவாங்க. கௌதமி நாசமாக போயிட்டாங்க, வாணி மேடம் நாசமாக போயிட்டாங்க, சரிகா மேடம் நாசமாக போயிட்டாங்க, அவர் வச்சு படம் எடுத்த நிறைய தயாரிப்பாளர்கள் நாசமாக போயிட்டாங்க. கமலஹாசனே அவர் கட்சியை ஆரம்பித்து அவங்க கூட அந்த ரசிகர்லாம் நாசமாக போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மொத்தமாக போயிட்டாங்க. அவங்க கூட வந்து உதயநிதி சேர்ந்தார்ல, உதயநிதியாக நாசமாக போயிட்டார். இதுக்கு முன்னாடி ரைடு வந்துச்சா? கமலஹாசன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே இது நடக்குது. அப்போ அவருடைய ராசி எப்படிப்பட்ட ராசி நீங்களே புரிஞ்சுக்காங்க. ஸோ உதயநிதி கழித்தின போகிறாரு அப்படின்றத முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இப்போது அது நடக்குது. இனிமேலாவது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, செந்தில்குமார் பிஜேபி கிங் மேக்கர் தானா, அவர் உண்மையிலேயே சொல்கிறாரா, அவர் உண்மையிலேயே இந்த விஷயம் முன்னெடுத்திருக்காரா, இதையெல்லாம் கொஞ்சமாச்சும் அந்த பகுத்தறிவு பேசுகிற திமுக ஊப்பிகள், அப்புறம் திமுக தலைமை உதயநிதி அன்பு சகோதரர் உதயநிதி போன்றவர்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து, பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்தால், கொஞ்சம் மூளைன்னு ஒன்று இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து ஆராய்ச்சி பார்த்து முடிவெடுங்க எதாக இருந்தாலும். ஓகே.